வெனிலா. வெனிலா ஐஸ்கிரீம் பலருக்கு ஃபேவரட்டான ஒன்று. எனக்கெலாம் வந்து வெனிலா ஐஸ்கிரீம் தான் ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஒன்று. வெனிலா ஐஸ்கிரீம் மட்டும் இல்லாமல் வெனிலா ஃப்ளேவரில் இருக்கக்கூடிய பல விஷயங்களை பல பேர் வந்து ஃபேவரட்டாக பயன்படுத்துவாங்க. கேக்ஸ், வெனிலா கேக்ஸ் மட்டுமே அதிகமாக சாப்பிட்றவங்க இருக்காங்க. ஏன் பர்ஃப்யூம்ஸில் கூட வெனிலா ஃப்ளேவர்ட் பர்ஃப்யூம்ஸ் வேணும் அப்படின்னு யோசித்து அதை மட்டுமே வாங்குறவங்கலாம் இருக்காங்க. இன்றைக்கி பல சாக்லேட்ஸில் வெனிலா அப்படிங்கிறது பயன்படுத்தப்படுது. இப்படி ரொம்ப வெனிலா அப்படின்னு யோசித்தாலே ப்ளசண்ட்டான ஒரு ஃபீல் கிடைக்குது இல்லையா? ஆனால் அதோடைய வரலாறுங்கிறது ப்ளசண்ட்டானது கிடையாது. ரத்தம் தெறிக்க தெறிக்க வெனிலாவுடைய வரலாறுங்கிறது இருக்குது. படு மோசமான எக்ஸ்ப்ளாய்டேஷன்ஸ், கொடுமைகள், ஏன் கொலை கூட வெனிலாவுடைய வரலாறு பின்னாடி ஒளிஞ்சிருக்கு. இப்படி ரத்தம் தோய்ந்து கிடக்கக்கூடிய அந்த வெனிலாவுடைய வரலாறை தான் இன்றைக்கி நம்ம உணவு அரசியலில் பார்க்க போகிறோம். வெல்கம் டு பிக் பேங் போகன். நான் உங்கள் போகன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரி ஆஃப் வெனிலா. வாங்க. வெனிலா அப்படிங்கிறது வந்து ஒரு தமிழ் பெயர். வெண்ணிலா அப்படிங்கிறதுல இருந்து தான் இந்த வெனிலா அப்படிங்கிறது வந்துச்சு அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருப்பீங்க. நம்ம கேமராமேன் கூட அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருந்தார். நீங்களும் அப்படி நினச்சிங்க இல்லையா? ஆமாம் சார். அப்போ நானும் அந்த மாதிரி நினச்சதுல தப்பு இல்லையே? இல்லை சார். அதாவது நிலவு மாதிரி பால் வெள்ளையில் வந்து ஐஸ்கிரீம் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்கு வெண்ணிலா அப்படிங்கிற பேர் வச்சுருக்காங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்திருக்காரு. ஆக்சுவலாக வெண்ணிலா அப்படிங்கிறது கிடையாது வெனிலாவுடைய பேர். ஆக்சுவலாக அதோடைய ப்ரொனன்சியேஷனுங்கிறது வெனிலா. இந்த வெனிலா அப்படிங்கிற பேருங்கிறது ஸ்பானிஷ் மொழியிலிருந்து வைக்கப்பட்ட ஒன்று. இந்த ஸ்பானிஷ் மொழியில் இந்த வெனிலா அப்படிங்கிறது ஏன் வந்துச்சு அப்படின்னா, அதுக்கு முதல்ல நம்ம வெனிலா அப்படின்னா என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். நீங்கள் கடைக்கெலாம் போய் பார்த்தீங்கன்னா வெனிலா எசன்ஸ்ன்னு இருக்கும். அது வெறும் லிக்விட் ஃபார்மில் தான் இருக்கும். ஃபோட்டோவை பார்த்தீங்கன்னா ஒரு பூ மாதிரியான ஃபோட்டோவை தான் போட்டிருப்பாங்க. நிறைய பேர் வந்து வெனிலாங்கிறது ஒரு பூ போல், அந்த பூவில் இருந்து தான் எடுக்கிறாங்க அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க. ஆனால் இல்லை, இந்த வெனிலா அப்படிங்கிறது இதுதான். பீன்ஸ் மாதிரி பச்சை கலரில் தொங்கிக்கிட்டு இருக்குல்ல, அதாவது பச்சை கலரில் இருக்கக்கூடிய ஒல்லியான வாழை சீப்பு மாதிரி இருக்கு இல்லையா, இதுதான் வெனிலா பாட்ஸ். இந்த பாட்ஸ் தான் அதுக்கப்புறமா காய வைக்கப்பட்டு இந்த மாதிரி மாறிடும். இப்படி கருப்பு கலரில் குச்சி குச்சாக இருக்கு இல்லையா, இதுதான் வெனிலா. இதை உடச்சி இதுக்குள்ளே கத்தியை வச்சு நல்லா வலித்து எடுத்தாங்கன்னா கருப்பு கலரில் ஒரு சப்ஸ்டன்ஸ் வெளியில் வரும். அதுதான் வெனிலா அப்படின்னு உணவுகளில் பயன்படுத்தக்கூடிய ஒன்று. ஒரு பாடிலிருந்து, அதாவது ஒரு விதைப்பந்திலிருந்து காய வைக்கப்பட்டு எடுக்கப்படுற கிராம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்கு இல்லையா, அவ்வளோ காஸ்ட்லியானது இந்த வெனிலா. நம்ம கடையில் போய் எசன்ஸ்னு வாங்கிட்டு இருக்கோம்ல, அதெல்லாம் ஒரிஜினல் வெனிலாவே கிடையாது. ஒரிஜினல் வெனிலா அப்படின்னு நீங்கள் போய் வாங்க போனீங்கனாலும் சரி, இல்லைனா ஒரிஜினல் வெனிலாவை பயன்படுத்தி உருவாக்கப்பட்ட டிஷ்ஷுன்னு ஏதாவது போய் வாங்கினீங்கனாலும் சரி, அதோடைய காசுங்கிறது எக்கச்சக்கமாக இருக்கும். ஏன்னா ஒரிஜினல் வெனிலா அவ்வளோ ரேட்டு. எந்த அளவுக்கு காஸ்ட்லி? இந்தியாவில் இருந்து உற்பத்தி செய்யப்படக்கூடிய இந்திய வெனிலாவே ஒரு கிலோ 12,000 15,000 ரூபா. அதுவே ஒரிஜினலாக மெக்சிகோ நாட்டில் இருக்கக்கூடிய வெனிலாவை நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா ஒரு கிலோங்கிறது 30,000 தாண்டிடும். குறைஞ்சபட்சம் 50,000 தான் பல இடங்களில் ஸ்டார்ட்டே ஆகும். அந்த அளவுக்கு காஸ்ட்லியான ஒரு விஷயந்தான் இந்த வெனிலா. உலகத்திலேயே சாஃப்ரானுக்கு அடுத்து அதிக விலைக்கு விற்கப்படக்கூடிய 2வது ஸ்பைஸ் எதுனா அது இந்த வெனிலா தான். அவ்வளோ காஸ்ட்லியாக இருக்கக்கூடிய இதுக்கு தான் வெனிலா அப்படிங்கிற பேரை வந்து ஸ்பானியர்ஸ் வச்சாங்க. ஏன் இதுக்கு வெனிலா அப்படிங்கிற பேர் இருந்ததுன்னா, இந்த பச்சை கலரில் இதோடைய பாடு இருக்குல்ல, அதை டக்குன்னு பார்த்தா எப்படி இருக்குது, ஒரு கத்தி உரை மாதிரி இருக்குது. இந்த கத்தி உரையை ஸ்பானிஷில் வெய்னிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வார்த்தையிலேருந்து தான் இந்த வெனிலா அப்படிங்கிற பேருங்கிறது அதுக்கு வைக்கப்பட்டுச்சு. இந்த வெய்னிலா அப்படிங்கிற இந்த வார்த்தையுடைய ரூட் வேர்டு, வேர்ச்சொல் எங்கே இருக்குதுன்னு பார்த்தா அது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு தகவல். என்னென்னா, லத்தீன் மொழியில் இந்த கத்தியுடைய உரை இருக்குது பார்த்தீங்களா, அதை வெஜினா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த வெஜினா அப்படிங்கிறதுலேருந்து தான் இந்த வெய்னிலா அப்படிங்கிற வார்த்தைங்கிறது ஸ்பானிஷில் வந்தது. அதுதான் வெனிலா அப்படின்னு இதுக்கும் வந்திருக்கு. ஆனால் இந்த வெஜினாங்கிற வார்த்தை வேறு ஒரு விஷயத்தோடு அசோசியேட் ஆகுமே அப்படின்னு டக்குன்னு ஒரு கேள்வி வரலாம். உண்மைதான். ஏன் அந்த வார்த்தை அதோடு அசோசியேட் ஆகுதுன்னா, பொதுவாக ஆண்கள் தான் ஆரம்பத்தில் பெண்ணுடைய உடல் பாகங்களை வந்து வகைப்படுத்தினாங்க. அப்போது ஒரு ஆணுடைய பார்வையில் ஒரு பெண்ணுடைய அந்தரங்க உறுப்புங்கிறது எப்படி தெரிஞ்சதோ அதை அடிப்படையில் அவன் பேருங்கிறத வச்சான். அப்படி தான் லத்தீன் மொழியில் அதுக்கு வெஜினா அப்படிங்கிற பேருங்கிறது வைக்கப்பட்டது. அதுதான் வந்து அதுக்கப்புறமா பயன்பாட்டில் இருந்துகிட்ருக்கு. அதே வெஜினா தான் இந்த வெனிலாவுக்கும் பேராக வந்திருக்கு. இந்த வெனிலா ஏன் இவ்வளோ காஸ்ட்லியாக இருக்குது அப்படின்னா, அதோடைய ப்ராசஸ்ஸுங்கிறது அந்த அளவுக்கு ரொம்ப டீடியஸான ஒன்று.
பொதுவாக உலகத்தில் 125க்கும் மேற்பட்ட வெனிலா வெரைட்டிஸ் அப்படிங்கிறது இருக்குது. ஆனால் அதில் 3 வெரைட்டி மட்டும்தான் கமர்ஷியலாக ப்ரொடக்ஷனில் இருக்குது. அதாவது மனிதர்களுடைய பயன்பாட்டுக்கு அதிகமாக உற்பத்தி செய்யப்படக்கூடிய டைப்ஸ் அப்படிங்கிறது இந்த 3 டைப் தான். இதில் இந்த வெனிலா பிளானிஃபோலியா அப்படிங்கிறது தான் மொதல் டைப், ரொம்ப முக்கியமான டைப். மெக்சிகோவில், மடகாஸ்கர்லாம் இந்த டைப் தான் அதிகமாக உற்பத்தி செய்யப்படுது. இதை குயின் ஆஃப் வெனிலா அப்படின்னு சொல்லுவாங்க. அதிகமாக காஸ்ட்லியான சாக்லேட்ஸில், ஐஸ்கிரீம்ஸில் இது எல்லாத்துலேயுமே பயன்படுத்தப்படக்கூடியது இந்த வெனிலா தான். அதற்கு அடுத்த இடத்துல இருக்கிறது வெனிலா டைட்டனிஸ், அப்புறமா வெனிலா பாம்போனா. இந்த 3 வெனிலா டைப்ஸையும் உற்பத்தி பண்ணுறதுங்கிறது அவ்வளவு கஷ்டமான ஒரு விஷயம். அது ஏன்னு நம்ம பார்ப்போம். வெனிலா அப்படிங்கிறது ஒரு கொடி வகையை சார்ந்த ஒரு செடி. இது நல்லா மற்ற மரங்களோட மேலே படர்ந்து விரிந்து வளரும். இந்த செடிகள்லாம் எங்கே அதிகமாக ஆரம்பத்தில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தா சவுத் அமெரிக்கா பகுதியில் தான் அதிகமாக இருந்துச்சு. குறிப்பாக இன்றைக்கி நம்ம மெக்சிகோன்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த இடத்துல தான் இந்த செடிகள் ரொம்ப அதிக அளவுக்கு இருந்திருக்கு. இப்படி இருக்கக்கூடிய இந்த செடியில் பூங்கிறது பூக்கும். அந்த பூ வெள்ளையும் மஞ்சளும் கலந்த மாதிரியான நிறத்தில் இருக்கும். இந்த பூவுக்குள்ளேயே ஆண் பெண் உறுப்புகள் அப்படிங்கிறது இருக்கும். அதாவது பொதுவாக ஒரு பெண் பூ அப்படிங்கிறது பூக்கும், ஒரு ஆண் செடி மகரந்த சேர்க்கைக்கான மகரந்தங்களை அனுப்பும். அது அந்த பூவில் பட்டு அதன் மூலமாக விதைகள் உருவாகும். ஆனால் ஒரு சில செடிகளில் பார்த்திங்கன்னா ஒரே பூவுக்குள்ளே ஆண் பெண் அப்படிங்கிறது இருக்கும். அதே மாதிரியான ஒரு செடி தான் இந்த வெனிலா. இப்படி வெனிலாவுடைய பூவுக்குள்ளே இருக்கக்கூடிய ஆண் பெண்ணுக்கு நடுவில் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது நடக்கணும். அப்படி நடந்தால் தான் வெனிலா பீன்ஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். ஆனால் அது நடக்கிறதுங்கிறது இயற்கையாக மட்டுமே தான் பல காலத்துக்கு நடந்துக்கிட்டு இருந்துச்சு. பல ஆயிரம் ஆண்டுகளாக இக்லோசின் பீஸ் அப்படிங்கிற ஒரு தேனீக்கள் தான் இந்த மகரந்த சேர்க்கை ஏற்படுறதுக்கு காரணமாக இருந்துச்சு. இந்த பூவுக்குள்ளே போய் நெக்டாரை எடுக்கும்போது அது எடுக்கக்கூடிய முயற்சியில் மகரந்த சேர்க்கை அப்படிங்கிறது பூவுக்குள்ளே ஏற்பட்டு அதன் மூலமாக இந்த வெனிலா பீன்ஸ் அப்படிங்கிறது உற்பத்தி ஆகும். அப்படி உற்பத்தி ஆகக்கூடிய அந்த வெனிலா பீன்ஸை மனிதர்கள் எடுத்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஆதி முதலே இந்த வெனிலா பீன்ஸை பயன்படுத்திக்கிட்டு இருந்த மக்கள் யாருன்னா இந்த பகுதியில் இருந்த பழங்குடியின மக்கள். கிமு 1150 காலகட்டத்திலே ஓமெக்ஸ் அப்படிங்கிற ஒரு பழங்குடியின இனம் இந்த வெனிலாவை பயன்படுத்திட்டு இருந்திருக்காங்க அப்படிங்கிற தரவுங்கிறது இருக்குது. அதுக்கப்புறமா மாயன்ஸ்ன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்களே, அந்த மாயன்ஸ் இந்த வெனிலாவை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. அவங்களோட சேர்த்து டால்டெக்ஸ் அப்படிங்கிற பழங்குடியின மக்களும் இந்த வெனிலாவை பயன்படுத்திட்டு இருந்தாங்க. இந்த டால்டெக்ஸ் மக்களுக்கு இந்த வெனிலாங்கிறது ரொம்ப புனிதமான ஒன்றா, முக்கியமான ஒன்றா இருந்துச்சு. அவங்களுடைய பழக்கத்தில் ஒரு கதை வழக்கு அப்படிங்கிறதே இருந்துச்சு இந்த வெனிலாவை அடிப்படையாக வச்சு. அதாவது ஷானத் அப்படிங்கிற ஒரு கடவுள் அவங்களுக்கு இருந்தாங்க. அந்த பெண் கடவுள் இந்த மக்களுக்கான குழந்தை பிறப்பை கொண்டு வர்றதுக்கான கடவுளாக அந்த கடவுள் இருந்தாங்க. கடவுளாக இருந்த அவங்களுக்கு ஒரு சாதாரண மனிதன் மீது காதல்ங்கிறது வந்துடுச்சு. கடவுளாக இருக்கிறதுனால அந்த மனிதனை கல்யாணம் பண்ண முடியாமல் தவிச்சிருக்காங்க ஷானத். ஆனால் அவன் கூட எப்போவுமே இருக்கணும், அதுதான் எனக்கு சந்தோஷமான ஒன்று அப்படின்னு முடிவெடுத்த ஷானத் என்ன பண்ணுறாங்கன்னா வெனிலா செடியாக மாறி பூவாக மலர்ந்து அந்த மனிதனோடவே எப்போவுமே இருந்துடுறாங்க. அப்படி தான் இந்த வெனிலா செடிங்கிறது உருவாச்சு அப்படிங்கிறது அவங்களுடைய நம்பிக்கை. கிபி 1200 1400 காலகட்டத்தில் ஆஸ்டெக் பழங்குடியினர்கள் என்ன பண்ணுறாங்கன்னா இந்த டால்டெக்ஸ் பகுதிகளை கேப்சர் பண்ணுறாங்க. அவங்களுடைய உற்பத்தி பொருள் எல்லாமே அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே வருது. அப்படி தான் அந்த வெண்ணிலாவும் அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே போகுது. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இதுக்கு ஒரு புது பேர் அப்படிங்கிறத வைக்கிறாங்க. ஏன்னா பார்க்குறதுக்கு இது கருப்பாக இருக்குது, காய வச்சதுக்கப்புறமா அது கருப்பாக இருக்குது அப்படிங்கிறதுனால அதை குறிக்கக்கூடிய விதமாக இதுக்கு டீல் ஷோ ஷீட் அப்படிங்கிற பேர் வைக்கிறாங்க. அதாவது பிளாக் பாட் அப்படிங்கிற அர்த்தத்தில் இந்த பேரை வைக்கிறாங்க. இந்த டீல் ஷோ ஷீட்டை யூஸ் பண்ணி ஜக்கோட்டி அப்படிங்கிற ஒரு ட்ரிங்க் அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. ஆனால் அது பயங்கரமாக கசக்குது, குடிக்கவே முடியல. அவங்களுடைய அரசராக இருந்த 2ஆம் மாண்டெசுமாவுக்கு அது ரொம்ப பிடிச்சி போச்சு. ஒரு நாளைக்கு 40 முறை இந்த ட்ரிங்கை குடிச்சிக்கிட்டு தான் அவர் ஒரு நாளை கடத்துவாராம். அந்தளவுக்கு அவருக்கு ரொம்ப பிடிச்சி போன ஒன்றா இருந்துச்சு. சரியாக அவருடைய ஆட்சி காலகட்டத்தில் தான் வெனிலா இன்னும் ஒரு சில பேருக்கு அறிமுகமானார். அது ஸ்பானியர்ஸ். இந்தியாவுக்கான மாற்றுப்பாதையை கண்டுபிடிக்கிறதுக்கான முயற்சியை எடுத்து அமெரிக்க கண்டத்தை எப்படி போய் அடைஞ்சாங்கங்கிறத பற்றி ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோலாம் பார்த்துட்டோம். கொலம்பஸ் எப்படி அமெரிக்க கண்டத்துக்கு வந்தார், அப்போ என்ன பண்ணார், இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். அப்படி ஸ்பானியர்ஸ் இந்த இடத்த எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கான முயற்சியில் இறங்குறாங்க. அப்படி தான் அப்போ ஆஸ்டெக்குடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த இன்றைக்கி நம்ம மெக்சிகோன்னு அழைக்கக்கூடிய அந்த பகுதிக்கு சேர்றாங்க. ஸ்பானியர்ஸ் இறங்கினப்போ அவங்க அரசரை போய் பார்க்குறாங்க. அரசருடைய அவையில் அவங்களுக்கு இந்த ட்ரிங்க் அப்படிங்கிறது கொடுக்கப்படுது. இது குடிக்கும்போது தான் அவங்களுக்கு வெனிலா பற்றின அறிமுகமும் அவங்களுக்கு கிடைக்குது. இந்த வெனிலா வச்சு என்னெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு அப்போ அவங்களுக்கு தெரியல. இது ஏதோ புது வகையான ஸ்பைஸாக இருக்குது அப்படிங்கிறது மட்டும் அவங்களுக்கு தெரிஞ்சுது. இந்த வெனிலாவை அதுக்கப்புறமா ஐரோப்பாவுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க. அவங்களுடைய அரசர்கிட்ட கொண்டு போய் சேர்த்தப்போ
அரசருக்கும் அரசிக்கும் இது ஒரு புதுமையான ஒரு உணர்வை கொடுத்துச்சு. அதோடைய வாசம் அவங்களுக்கு ரொம்ப பெரிய ஒரு மெஸ்மரைசிங்கான ஒரு ஃபீலை கொடுத்துச்சு. அதுக்கப்புறமா இது அரசர்களும் அரசிகளும் விரும்பக்கூடிய ஒன்றா மாற ஆரம்பித்தது. இதுக்கு ஒரு எலைட் சிம்பிள் அப்படிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. வெண்ணிலா பயன்படுத்துறது தான் தங்கக்கிட்ட இருக்கக்கூடிய செல்வத்தை வெளிக்காட்டக்கூடிய ஒன்றா இருக்கும் அப்படின்னு நம்ப ஆரம்பித்தாங்க. அதனாலேயே வெண்ணிலாவை அதிகமாக எடுத்து பயன்படுத்த ஆரம்பித்தாங்க. ஆனால் இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இந்த வெண்ணிலாவை எப்படி பயன்படுத்தணும், எதுக்கெலாம் பயன்படுத்தணும் அப்படின்னு ஐரோப்பியர்களுக்கு தெரியவே இல்லை. பயன்படுத்தணும்னு மட்டும் ஆசையாக இருந்துச்சு, எப்படி பயன்படுத்தணும்னு தெரியாமல் இருந்தாங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஸ்பெயின்லேருந்து வந்த ஒரு கப்பலை இங்கிலாந்து நாட்டை சேர்ந்த பைரட்கள் கொள்ளையடிக்கிறாங்க. கொள்ளையடிச்சப்போ அங்கே டின் கணக்கில் வெண்ணிலா கிடைக்கிது. இதை வச்சு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. மற்ற ஸ்பைசஸ்லாம் கூட அவங்களுக்கு ஏதோ ஒரு அடையாளம் காண முடியுது. இந்தியாவிலேருந்து கொண்டு வந்த ஸ்பைசஸ்லாம் இதை வச்சு என்ன பண்ணுறதுனே அவங்களுக்கு தெரியல. இதை என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசனை பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. ஆனால் இதுக்கு நல்ல டிமாண்ட் ஸ்பெயின்லலாம் இருக்குது அப்படிங்கிறதுக்காக அங்கேயே கொண்டு போய் மறுபடியும் விற்றுருக்காங்க. இப்படி தான் ஆரம்பத்தில் வெண்ணிலாவை அப்ரோச் பண்ண ஆரம்பித்தாங்க ஐரோப்பியர்கள். அதனால் வெண்ணிலாவை சுற்றி நிறைய விதமான நம்பிக்கைகள் உருவாக ஆரம்பிச்சது. வெண்ணிலா அப்படிங்கிறது ஒரு மெடிசினல் வேல்யூ உள்ள ஒன்று அப்படின்னு பார்க்க ஆரம்பித்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் அதுக்கப்புறமான காலகட்டத்தில் பிளேக் நோய் அப்படிங்கிறது ஐரோப்பா முழுக்க ஆட்டி படைச்சப்போ அதுக்குன்னு ஒரு ஸ்பெஷலான மாஸ்க்குங்கிறத ரெடி பண்ணாங்க. நீங்கள் நம்ம பிளேக் பற்றின எபிசோடெலாம் பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த மாஸ்க்குங்கிறது அப்படியே காக்கா மூக்கு மாதிரி இருக்கும். அதுக்குள்ளே ஸ்பைசஸ் அப்படிங்கிறதெல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க. அந்த ஸ்பைசஸில் ஒன்றா வெண்ணிலா அப்படிங்கிறது வச்சாங்க. குறிப்பாக பெண்கள் ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறாங்க, இல்லை பெண்களுக்கு பாதிப்பு இருக்குது அப்படின்னா வெண்ணிலா அப்படிங்கிறத பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா வெண்ணிலா அப்படிங்கிறது ஒரு பெண்ணுக்கு அதிகமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு ஸ்பைஸ் அப்படின்னு பொதுவில் ஒரு நம்பிக்கைங்கிறது இருந்துச்சு. ஒருவேளை அது அந்த பேர் காரணமாக கூட இருக்கலாம். இப்படி பணக்காரர்கள், அரசர்கள், அரசிகளுடைய முக்கியமான தேவையாக இந்த வெண்ணிலாங்கிறது உருவானதுக்கப்புறமா அதோடைய விலைங்கிறது எக்கச்சக்கமாக எகிர ஆரம்பிச்சது. அதனால் பல வகையான எக்ஸ்ப்ளாய்டேஷனும் உருவாக ஆரம்பிச்சது. இந்த பக்கம் ஐரோப்பாவில் வெண்ணிலாவை தேடி தேடி பணக்காரர்கள் வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்கன்னா, அமெரிக்காவில் அந்த பணக்காரர்களுக்கு வெண்ணிலாவை அனுப்புறதுக்கு கொஞ்சம் நஞ்ச கொடுமைகளை செய்யலை. பழங்குடிய மக்கள்கிட்ட இருந்து இந்த வெண்ணிலாவை வாங்கணும், அதுக்கு காசு கொடுத்து வாங்கணும் அப்படிங்கிறது இல்லாமல் எப்படிலாம் சுரண்டி வாங்க முடியுமோ அப்படிலாம் வாங்கினாங்க. முதல்ல அங்கே இருக்கக்கூடிய சிஸ்டமை உடைச்சாங்க. முழுமையாக அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே, ஸ்பானியர்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே அந்த இடத்த கொண்டு வந்தாங்க. அரசுக்கு நீங்கள் வரியாக இவ்வளோ வெண்ணிலாலாம் தரணும் அப்படின்னு ரூல் போட்டாங்க. அதோடு நிற்கலை. கஷ்டப்பட்டு காட்டுக்குள்ளே போய் இந்த வெண்ணிலாவை தேடி எடுத்துகிட்டு அதை காய வச்சு அதிலிருந்து வெண்ணிலா உற்பத்தி பண்ணக்கூடிய பழங்குடியின மக்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் கடன் சுமையை உருவாக்குனாங்க. அதாவது அவங்களுடைய உணவு தேவையை கட்டுப்படுத்தி அந்த உணவு தரணும் அப்படின்னா அதுக்கு உங்களுக்கு காசு வேணும், அந்த காசை நாங்களே தரோம், நீங்கள் உணவு வாங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லி அந்த காசுக்கு அவங்களுக்கு கடன்காரனாக மாற்றி அந்த கடனை அடைக்கிறதுக்கு நீங்கள் வெண்ணிலா மாதிரியான முக்கியமான ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே நீங்கள் எங்களுக்கு தரணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சர் பண்ணாங்க. இது அப்படின்னு நினச்சான்னு பார்த்தா அதான் இல்லை. பயங்கரமாக பணம் கொட்டக்கூடிய ஒரு தொழிலாக இருக்குது அப்படின்னு உணர்ந்த பல வெள்ளை அதிகாரிகள் என்ன பண்ணாங்கன்னா, இந்த பழங்குடியின மக்களை அடித்து விரட்டி அவங்களுடைய தோட்டங்களை அவங்களுக்கு சொந்தமாக எடுத்துக்கிட்டாங்க. பல நூறு ஆண்டுகளாக சொந்தமாக இருந்த நிலத்தை இழந்து ஒரே நாள் இரவில் நிலமற்ற அகதிகளாக அந்த பழங்குடியின மக்கள் மாறினாங்க. அதை எதிர்த்து கேள்வி கேட்டவங்க, புரட்சி பண்ணவங்க அத்தனை பேருமே மரணத்தை தொட்டாங்க. அப்படி தொடங்கின வெண்ணிலாவுடைய அந்த கருப்பு பக்கம்ங்கிறது வெண்ணிலாவுடைய வரலாறு முழுக்க தொடர ஆரம்பிச்சது. ஐரோப்பாவில் வெண்ணிலாவுடைய தேவைங்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக ஆரம்பிச்சது. வெண்ணிலா இயற்கையான பாலினேஷன் மூலமாக தான் உற்பத்தி ஆகும் அப்படிங்கிறதுனால அதோடைய உற்பத்திங்கிறது கம்மியான உற்பத்தி இருந்ததுனால தேவைக்கேற்ற மாதிரி இவங்களால் அனுப்ப முடியாது. அதனால் அதோடைய விலைங்கிறது உச்சத்தை தொட ஆரம்பிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இதனால் ஐரோப்பாவில் நிறைய இடங்களில் ஸ்மக்லிங் அப்படிங்கிறதெல்லாம் நடந்திருக்கு. வெண்ணிலாவை ரகசியமாக கடத்தி எடுத்துக்கிட்டு போகிற வேலையெல்லாம் கூட செய்ய ஆரம்பித்தாங்க. யாராவது வெண்ணிலாவை கையில் வச்சுருந்து இல்லீகலாக ஸ்மக்லிங் பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சதுன்னா அவங்களுக்கு மரண தண்டனை கொடுக்கக்கூடிய அளவுக்குலாம் சூழல் போயிருக்கு. 18ஆம் நூற்றாண்டில் கிடைச்ச ஒரு குறிப்பை கூட இதுக்கு உதாரணமாக சொல்ல முடியும். என்னென்னா, இப்போ நீங்கள் பணத்தை கொண்டு போகிறத பார்த்துருப்பீங்க. ஒரு ஏடிஎம்ல இருந்து இன்னொரு ஏடிஎம்க்கு பணத்தை கொண்டு போகிறாங்கன்னா துப்பாக்கி ரைஃபிள்லாம் எடுத்துக்கிட்டு பயங்கர பாதுகாப்பாக கொண்டு போகிறத பார்த்துருப்பீங்க இல்லையா? இதே மாதிரி 18ஆம் நூற்றாண்டில் ஒரு பிளான்டேஷன் ஓனர் அவர்கிட்ட அடிமையாக இருந்த ஒருத்தருடைய தலையில் 20 கிலோ வெண்ணிலாவை ஏற்றி இன்னொரு இடத்துக்கு அனுப்புகிறார். அந்த இடத்துக்கு அவர் போய் சேர்ற வரைக்குமே காவல்துறை பாதுகாப்போடு தான் அவர் அனுப்பி வச்சிருக்கார். இதுக்காக ஒரு காவல்துறைக்கு கடிதம் எழுதி அதுக்கு பெர்மிஷன் வாங்கி அதுக்கு காசு கட்டி இந்த செக்யூரிட்டி அப்படிங்கிறத கொடுத்துருக்காரு. அப்போ பார்த்துக்கோங்க வெண்ணிலா எவ்வளோ காஸ்ட்லியான பொருளாக இருந்திருக்கு, அதுக்கு எப்படிப்பட்ட பாதுகாப்புலாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு. இந்த சம்பவத்தில் இருந்து நம்ம இன்னொரு விஷயத்தை பார்க்கலாம். அடிமை முறை அப்படிங்கிறது வெண்ணிலாவுடைய பிளான்டேஷனில் இருந்துச்சு அப்படின்னு.
அது சாதாரணமாக இல்லை, கொடுமையோட உச்சகட்டத்தில் இருந்திருக்கு. பொதுவாகவே இந்த மாதிரியான பிளான்டேஷன்ஸில் அடிமை முறைங்கிறது ரொம்ப ரொம்ப கொடூரமாக இருந்துச்சு அப்படிங்கிறத நம்ம பல உணவு சார்ந்த அரசியலில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். வெனிலாவும் அதற்கு விதிவிலக்கல்ல. பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்து இந்த இடத்த அடித்து பிடுங்கினதுக்கப்புறமா ஸ்பானியர்ஸுடைய பிளான்டேஷன் ஓனர்ஸாக இருந்தாங்க இல்லையா, அவங்க அடிமை முறையை பயன்படுத்தி அங்கே வெனிலாவை வந்து உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதே சமயத்தில் ஸ்பெயினுடைய மோனோபோலியை மற்ற ஐரோப்பிய நாடுகளால் தாங்க முடியல. குறிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் வந்து ரொம்ப டென்ஷனில் இருந்தாங்க. என்னடா ரொம்ப ரேட்டு சொல்கிறாங்க, முடியலையே அப்படின்னு யோசனையில் இருந்தாங்க. 1800 தொடக்கத்தில் ஸ்பெயின் கிட்ட இருந்து மெக்சிகோவுக்கு விடுதலை வேணும் அப்படிங்கிற குரல்லாம் அதிகமாக எழும்ப ஆரம்பித்தது. அந்த குரல்கள் இன்னும் அதிகமாக ஒலிக்க ஆரம்பித்ததுக்கப்புறமா 1821 மெக்சிகோவுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடைக்கிது. விடுதலை கிடைச்சதுக்கப்புறமா இந்த வெனிலா ப்ரொடக்ஷனில் பெரிய அளவுக்கு மோனோபோலியாக மெக்சிகோ உருவாக ஆரம்பிச்சது. அது வரைக்கும் ஸ்பெயினுடைய மோனோபோலிங்கிறது இப்போ டேரெக்டாக மெக்சிகோவுடைய மோனோபோலிங்கிறது உருவாக ஆரம்பிச்சது. இது ஃப்ரான்ஸுக்கெலாம் ரொம்ப டார்ச்சராக இருந்தது. என்னன்னா இவங்க பாட்டுக்கு இஷ்டத்துக்கு ரேட்டு சொல்கிறாங்க, நம்மளால் அதை மாற்ற முடியலையே அப்படின்னு யோசனை பண்ணிருந்தாங்க. இந்த வெனிலாவை வேறு இடத்துலையாவது வளர்க்க முடியுமா அப்படின்னு ட்ரை பண்ணுவோன்னு பல இடங்களில் ட்ரை பண்ணிட்டே இருந்தாங்க. அப்படி ஃப்ரான்ஸுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருந்த ரீயூனியன் மாதிரியான இடங்கள்லாம் முயற்சி பண்ணாங்க. அதில் இந்த செடி வளர்ந்துருச்சு, ஆனால் அதில் பாலினேஷன் அப்படிங்கிறது நடக்கிறது மட்டும் நடக்கவே இல்லை. ஏன்னா இந்த தேனி இருக்குது பார்த்திங்களா, இந்த தேனிங்கிறது மெக்சிகோவை மட்டுமே பூர்வீகமாக கொண்ட ஒரு தேனி. அங்கே மட்டுமே இது புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேனி. அந்த தேனி இருந்தால் தான் இங்கே வந்து பாலினேஷன் அப்படிங்கிறதே நடக்கும். இதனால் அங்கங்கே சக்ஸஸ்ங்கிறது நடந்துச்சே தவிர முழுமையான சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கவே இல்லை. அந்த சமயத்தில் ஷால் மாரன் அப்படிங்கிற ஒரு ஃப்ரெஞ்ச் சயின்டிஸ்ட் வந்து இந்த பூவுக்குள்ளே ரெண்டுமே இருக்குது, அதனால தான் பாலினேஷனுங்கிறது இந்த ஒரு பூவுக்குள்ளேயே நடக்கணும், அப்படி நடந்தால் தான் நமக்கு பால்ஸுங்கிறது கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு முக்கியமான கண்டுபிடிப்புங்கிறத செய்கிறார். இந்த பூவுக்குள்ளேயே எப்படி அந்த பாலினேஷனை செய்கிறதுன்னு அங்கங்கே முயற்சி பண்ணிகிட்டே இருக்காங்க. ஆனால் யாருக்கும் பெரிய அளவுக்கு வெற்றிங்கிறது கிடைக்கல. இப்படி ஒரு சூழலில் தான் இந்த வெனிலா ப்ரொடக்ஷனில் ஒரு மிகப்பெரிய அளவுக்கான புரட்சியை ஒரு 12 வயது சிறுவன் செஞ்சு காமிச்சான். இத்தனைக்கும் அவன் ஒரு பண்ணையில் அடிமையாக இருந்த ஒரு பையன். ஃப்ரெஞ்சுடைய கட்டுப்பாட்டில் இருந்த ரீயூனியனில் ஃபேரால் பேலே போமான் அப்படிங்கிற ஒரு தோட்டக்காரர் இருந்தார். அவருடைய தோட்டத்தில் நிறைய விஷயங்கள் வந்து பயிரிட்டு இருந்தார். அதில் வெனிலா அப்படிங்கிறதும் பயிரிடப்பட்ட ஒன்றா இருந்துச்சு. அந்த தோட்டத்தில் மடகாஸ்கர் பகுதியில் இருந்து அடிமைகளாக அழைச்சிக்கிட்டு வந்து வேலை பார்த்தவங்கள வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. தலைமுறையாக வேலை பார்த்துக்கிட்டு இருந்த அடிமைகளாக அந்த மக்கள் இருந்தாங்க. அப்படி பிறக்கும்போதே அம்மாவை இழந்து அடிமையாக இருந்த தகப்பனோட தானும் ஒரு அடிமையாக இருந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவன் தான் எட்மண்ட். அந்த காலகட்டத்தில் அடிமைகளுக்கு சர்நேம் அப்படிங்கிறதே இருக்காது, முதல் பெயர் மட்டும்தான் இருக்கும். அப்படி தான் எட்மண்ட் அப்படிங்கிற பேருங்கிறது அவனுக்கு இருந்துச்சு. தோட்டக்காரர் அந்த போஹமேன் வந்து அடிமைகளாக இருந்தாலும் அந்த மக்கள்கிட்ட வந்து கொஞ்சம் அன்பு செலுத்தக்கூடியவராக இருந்தார். அவர் சிறுவன் எட்மண்டுக்கு நிறைய தோட்டக்கலை சார்ந்த பல விஷயங்கள் வந்து கற்றுக் கொடுத்தார். அப்படி தான் வெனிலா அப்படிங்கிற இந்த செடியில் பூக்கிற பூவில் இப்படி ஒரு புதிருங்கிறது இருக்குது, அந்த புதிரை யார் அவிழ்க்க போகிறானே தெரியல, அதை வந்து நம்ம முயற்சி செய்யணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் சொல்லித்தரார். எட்மண்ட் என்ன பண்ணுறான், இதை எப்படியா நம்ம டீகோட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுறான். அப்போ அவனுக்கு ஒரு சின்ன ஐடியா தோணுச்சு. டூத் பிக் மாதிரியான ஒரு சின்ன குச்சியை எடுத்து அந்த பூவுக்குள்ளே எது ஆண் எது பெண் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அந்த டூத் பிக் மாதிரியான குச்சை பயன்படுத்தி ஆணும் பெண்ணும் மகரந்த சேர்க்கை இணையிற மாதிரியான ஒரு விஷயத்த பண்ணான். அதுக்கப்புறமா அந்த செடியில் இருந்து அவனுக்கு வெனிலா பாட் அப்படிங்கிறது கிடச்சிது. பொஹிமானால் சந்தோஷத்தை தாங்க முடியல. என்னையா பண்ணியிருக்க, செம்மையா அப்படின்னு கொண்டாடி இருக்கார் அவனை. அதோட மற்றவங்களுக்கும் இதை கற்றுக்கொடு அப்படின்னு அவர் என்கரேஜ் பண்ணுறார். மற்றவங்களுக்கும் அதை கற்றுத்தரான். அவங்களும் இதே மாதிரி செய்கிறாங்க. என்ன ஆச்சரியம், எல்லாருடைய செடியிலையுமே இந்த வெனிலா பாட் அப்படிங்கிறது பூத்து குலுங்கி தொங்குது. பல ஐரோப்பிய ஆய்வறிஞர்கள் தேடிக்கிட்டு இருந்த புதிருங்கிறத ஒரு சாதாரண சிறுவன், அதுவும் அடிமையாக கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்த ஒரு சிறுவன் கண்டுபிடிச்சிட்டான் அப்படிங்கிறத பொஹிமானால் நம்பவே முடியல. அந்த செய்திங்கிறது காட்டுத்தீயாக பல தோட்டக்காரர்களுக்கு போய் சேருது. எல்லாருமே அந்த முயற்சியை செய்ய ஆரம்பிக்கிறாங்க. எல்லாருக்கும் சக்ஸஸாக மாறுது. அதுக்கப்புறமா ரீயூனியன் தீவில் இந்த வெனிலா உற்பத்திங்கிறது பல மடங்கு உயர ஆரம்பிச்சது. எந்த அளவுக்கு உயர ஆரம்பிச்சதுன்னா மெக்சிகோவுக்கு போட்டி போடுற அளவுக்கு உயர ஆரம்பிச்சது. 200 வருஷங்கள் வெனிலா ப்ரொடக்ஷனில் மோனோபோலியாக இருந்த மெக்சிகோவுக்கு அது பெரும் அடியாக விழுந்துச்சு. அதே அளவுக்கு தரமான வெனிலாவை இவங்களும் உருவாக்க ஆரம்பித்தாங்க. ஃப்ரான்ஸுக்கு அது தங்க சுரங்கத்தையே திறந்து விட்ட மாதிரி ஆச்சு. ஏகப்பட்ட காசு ஃப்ரான்ஸுக்கு வந்து கொட்ட ஆரம்பிச்சது. ஆனால் இதை கண்டுபிடிச்சான்ல அந்த சிறுவன், அவனுக்கு இதிலேருந்து என்ன கிடச்சிதுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லை.
பல வருஷம் அடிமையாக இருந்ததுக்கு அப்புறமா அவனுக்கு விடுதலை அப்படிங்கிறது கிடச்சது. அப்படி விடுதலை கிடச்சப்போ அவனுக்கு வெண்ணிலா அப்படிங்கிறத கண்டுபிடித்த ஒரு மனிதன் இவன் அப்படிங்கிறத குறிக்கக்கூடிய விதமாக அவனுக்கு ஆல்பியஸ், அதாவது ஒயிட் அப்படின்னு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு பேருங்கிறத செகண்ட் நேமாக கொடுத்தாங்க. இந்த எட்மண்ட் ஆல்பியஸுடைய அந்த கண்டுபிடிப்புக்கு எந்த வகையிலையும் அவனுக்கு கிரெடிட்ஸுங்கிறது கொடுக்கப்படலை. அவனுக்கு எந்த விதமான பொருளாதார உதவியும் கொடுக்கப்படலை. இன்றைக்கி தேதிக்கு பல ஆயிரம் கோடி ரூபாய் சம்பாதிச்சாங்க அந்த பணக்காரர்கள், அரசுகள் எல்லாருமே. ஆனால் இதை சாத்தியமாக்கின அந்த சிறுவனை அப்படியே மறந்து போனாங்க. அதாவது இந்த கண்டுபிடிப்பு அவன் நிகழ்த்தின 21 வருடங்கள் கழிச்சு இந்த ரியூனியன் ஐலாண்டுடைய பொட்டானிக்கல் கார்டனுடைய டைரக்டராக இருந்த கிளாட் ரிச்சர்ட் அப்படிங்கிறவர், அது என்னுடைய கண்டுபிடிப்பு தான், நான் தான் ஒரு முறை எட்மண்டுக்கு சொன்னேன், அவன் அதை எனக்கு தெரியாமல் வெளியில் சொல்லி அவன் பேரை தட்டிட்டு போயிட்டான், ஆனால் உண்மையிலேயே நான் தான் அதை கண்டுபிடிச்சேன் அப்படின்னு எழுதினார். எட்மண்டுடைய முதலாளியாக இருந்தார்ல போமன், அவரும் சரி, பல மற்ற வரலாற்று ஆய்வாளர்களும் சரி, இது எட்மண்ட் கண்டுபிடிச்சது தான் அப்படின்னு தொடர்ந்து அழுத்தம் திருத்தமாக பதிவு செஞ்சாங்க. அதனால தான் அதுவும் தப்பிச்சது. இல்லைனா எட்மண்ட் கண்டுபிடிக்கவே இல்லை அப்படின்னு மாற்றிருப்பாங்க. இவ்வளோ முக்கியமான கண்டுபிடிப்பை செஞ்ச எட்மண்ட் எந்த அளவுக்கு முக்கியம்னா, எட்மண்ட் உருவாக்குன அதே மெத்தடை தான் இன்னைக்கு வரைக்கும் வெண்ணிலாவுடைய உற்பத்தியில் பயன்படுத்திகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் கூட அது மாறலை. அப்போ எவ்வளோ முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பு அது. அவ்வளோ முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பை செஞ்சு அதுக்கான எந்த விதமான கிரெடிட்ஸும் இல்லாமல், பணமும் கிடைக்காம, கடைசியில் வறுமையில் வாடி மரணத்தை தழுவுனா எட்மண்ட் ஆல்பியஸ். இப்படி கொடுமைகள்ங்கிறது கொஞ்சம் நஞ்சம் நடக்கலை, எக்கச்சக்கமாக கொடுமைகள் பண்ணாங்க. அதுக்கப்புறமா 1858 ஃப்ரெஞ்ச் கெமிஸ்ட் நிக்கோலஸ் காப்லே வெனிலா எக்ஸ்ட்ராக்ட் அப்படிங்கிறத உருவாக்குறாரு. அதாவது ஆல்கஹாலில் வெனிலா பீன்ஸை போட்டு வச்சு ஊற வச்சோன்னா அதிலிருந்து எசன்ஸுங்கிறது தனியாக வரும், அதை நம்ம பயன்படுத்தலாம் அப்படிங்கிற ஒரு மெத்தடை கண்டுபிடிக்கிறார். அதுக்கு முன்னாடி வரைக்கும் நேரடியாக வெனிலாவை பயன்படுத்திக்கிட்டு இருந்தவங்க இந்த வெனிலா எசன்ஸ் மூலமாக பயன்படுத்தும் போது அதை கம்மியாக பயன்படுத்தலாம், நல்ல எஃபெக்டும் நமக்கு இருக்கும், இன்னும் ரொம்ப நாளைக்கு அதை பயன்படுத்தலாம், அப்போ வெண்ணிலாவுடைய பயன்பாடும் கம்மியாகும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்கு வராங்க. இது வெண்ணிலாவுடைய தேவையை கொஞ்சமாக குறைக்குது. அதுக்கப்புறமா 1874 ஜெர்மன் சயின்டிஸ்ட் ஸ்டீமேனோ ஹார்மேனோ சிந்தட்டிக் வெனிலா அப்படிங்கிறத உருவாக்குறாங்க. பைன் இருக்குல்ல, இந்த பைன் விதையிலேருந்து வெனிலா ஃப்ளேவரை நம்மளால் கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத அவங்க உறுதிப்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறமா அடுத்தடுத்து ஒவ்வொருத்தரும் முயற்சி பண்ணி சிந்தட்டிக்காக கெமிக்கல் ஃபார்முலேஷன் மூலமாகவே வெனிலா எசன்ஸ் அப்படிங்கிறத கொண்டு வர முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணி காட்டுறாங்க. இன்றைக்கி வெனிலா அப்படிங்கிறது க்ளோவ் ஆயில், வுட் பல்ப் இதில் இருந்தெல்லாம் கூட உற்பத்தி செய்யப்படுது. பெட்ரோலியம், அதாவது கோல் தார் இருக்குல்ல, இதில் இருந்தெல்லாம் கூட இந்த வெனிலா அப்படிங்கிற எசன்ஸ் எடுக்கிறாங்க. ஆனால் இது ஒரு காலகட்டத்தில் அதிகமாக எடுக்கக்கூடிய ஒரு முறையாக இருந்துச்சு. இப்போ அது குறைவாக இருக்குது. ஏன்? மாட்டு சாணியிலேருந்து கூட வெனிலா ஃப்ளேவரை எடுக்க முடியும் அப்படின்னு ப்ரூவ் பண்ணி காமிச்சிருக்காங்க. இப்படி வெனிலா அப்படிங்கிறது ஈஸியாக உற்பத்தி செய்ய முடியும் அப்படிங்கிறதை நோக்கி நகர்ந்ததுக்கப்புறமா தான் அது குளோபலான மாஸ் ப்ரொடக்ஷனை நோக்கி நகர ஆரம்பிச்சது. மக்கள் எல்லாருமே வெண்ணிலாவை எடுத்து பயன்படுத்தலாம் அப்படிங்கிற சூழலுங்கிறது உருவாச்சு. அது வெண்ணிலாவை சீப்பான ஒன்றா மாற்றுச்சு. அதனால தான் இன்றைக்கி கூட நீங்கள் ஐஸ்கிரீம்லாம் வாங்க போனீங்கன்னா வெண்ணிலா ஐஸ்கிரீம் தான் இருக்கிறதுலே காசு கம்மியான ஒன்றா நமக்கு கிடைக்கும். ஏன்னா அது வெறும் பால், அதில் எசன்ஸுங்கிறது மட்டும் ஊற்றி அந்த வெண்ணிலா ஃப்ளேவரை கொண்டு நமக்கு விற்பனை பண்ணுறாங்க. இப்படி வெண்ணிலாங்கிறது ரொம்ப காமனான ஒன்றா மாற ஆரம்பித்ததுக்கப்புறமா வெண்ணிலா யூஸ் பண்ணி பல டேர்ம்ஸ்லாம் கூட மாற ஆரம்பிச்சிருச்சு. உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஐடி செக்டாரில் புதுசாக உருவாக்கிக்கிட்டு இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர் இன்னும் அது முழுசாக தயாராகலை அப்படின்னா அதுக்கு செல்லமாக வெனிலா அப்படிங்கிற பேரை தான் சொல்லுவாங்களாம். இப்படி ஒரு காலகட்டத்தில் தங்கம் மாதிரி பதுக்கி வைக்கப்பட்டு பாதுகாக்கப்பட்ட ஒன்றா இருந்த அவ்வளோ உயர்ந்த இடத்துல இருந்த வெனிலாங்கிறது இன்றைக்கி ரொம்ப ஒரு காமனான ஒன்றா மாறிடுச்சு. ஆனாலும் இந்த ஒரிஜினல் வெனிலா பீன் வாங்குறதா இருந்தாலும் அதோடைய எசன்ஸ் வாங்குறதா இருந்தாலும் இன்றைக்கும் அது காஸ்ட்லி தான். அதை சார்ந்து உற்பத்தி பண்ணியிருக்கக்கூடிய பொருட்கள் எல்லாமே ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். சிம்பிளாக சொல்லணும்னா ஒரிஜினல் இன்னும் உயர்ந்த இடத்துல தான் இருக்குது, அதோடைய காப்பி கேட்ஸ் தான் இன்றைக்கி நமக்கு சீப்பாக கிடச்சிக்கிட்டு இருக்கு. இப்படி உணவு சார்ந்து அதிகம் இன்றைக்கு வரைக்கும் பயன்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த வெனிலா அப்படிங்கிறதுக்கு பின்னாடி இவ்வளவு ரத்தம் தோய்ந்த வரலாறு அப்படிங்கிறது இருக்குது. பழங்குடியின மக்கள்கிட்ட இருந்து பறிக்கப்பட்டு அடிமை முறையால் வளர்க்கப்பட்டு ஒரு சின்னஞ்சிறு சிறுவனுடைய கண்டுபிடிப்புக்கு அங்கீகாரம் மறுக்கப்பட்டு அதற்கு பிறகு ஒப்பந்த தொழிலாளர்களால் உருவாக்கப்பட்டு இன்றைக்கி சிந்தட்டிக் வெண்ணிலாவாக நம்ம வயிற்றுக்குள்ளே நிறைஞ்சிக்கிட்டு இருக்கு இந்த வெண்ணிலா. இனிமேல் வெண்ணிலாவை நீங்கள் சாப்பிடும்போது அதை வெள்ளையாக பார்க்குறத தாண்டி அதோடைய வரலாறையும் சேர்த்து பார்ப்பீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். சரி, ஓகே பீகீப்பர்ஸ், வெண்ணிலாவுடைய வரலாறு உங்களுக்கு ரொம்ப ஒரு டீட்டெயிலாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இது பல பேருக்கு போய் சேரணும்னா அது உங்ககிட்ட தான் இருக்குது. முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோஸை பார்த்துட்டு இருக்கீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க, மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. ஃபேஸ்புக்கில் புதுசாக பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஃபாலோ பண்ணிவிடுங்க. அடுத்து இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கண்டென்ட்டோட உங்களை பார்க்குறேன். பை.